மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடமே ஏற்றமா இருக்கிறனாலையும் இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான தூக்கத்தை அடியை போட்டு கொடுக்குங்க. புது பழக்க 7ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து இந்த 15 நாளைக்கு அப்புறம் சந்திரன் திரும்ப கடகத்துக்கு வரப்ப ஒரு பௌர்ணமி வரும். அதாவது தை பௌர்ணமியில உங்களுக்கு புது பழக்கவழக்கங்கள் மூலமாக மேன்மை கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். பௌர்ணமி டயத்துல தை பௌர்ணமி டயத்துல உங்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. காதல் செய்றவங்க அந்த டயத்துல காதல ப்ரப்போஸ் பண்றது மூலமா நல்ல யோகமான நேரமாக அமையறதுக்கு, அது பின்னாடி கல்யாணத்துல கொண்டு முடியிற அளவுக்கு நல்ல அமைப்பா இருக்குங்க. மகர ராசிக்காரங்க பிள்ளைங்களை பொறுத்தவரை ராசியிலே சுக்கிரன் இருக்கறனால உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்கங்க. பிள்ளைங்க மேல பயங்கர அக்கறை இருக்குங்க. இப்ப பிள்ளைங்க மேல பாசம் சம்மந்தம் இல்லாம பிள்ளைங்க மேல பாசம் அதிகமாகுங்க. ஏன்னா ராசியிலே சுக்கிரன் இருக்கு 5ஆம் அதிபதிங்கிறனால நமக்கு அந்த பிள்ளைங்க மேல பாசம் அதிகமாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. வெளிநாட்டு செல்றவங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. மகர ராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் விடுபடுவாங்கங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 7:30 நடந்தனால வண்டி வாகனம் விபத்து ஏற்பட்டிருக்கும். ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்போம். அதனால அவன் கடனை நம்ம கட்டுற மாதிரி வரும். இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் இப்ப விலகுறதுக்கான நேரம் ஆரம்பிக்குங்க. இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் எதிரிகளே யாரால நம்ம ஏமாந்தோமோ அவங்களே வந்து நானே பணத்தை கொடுத்துட்றேன்ப்பான்னு தானாவே வந்து சரண்டர் ஆகிறதுக்கான அமைப்பு எல்லாமே நல்லாவே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இல்ல, அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் சரிவு உடல் ஆரோக்கியத்திலையும் அலைச்சல்களையும் சரிவையும் கொடுத்தாலும் ப பண வருமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்க்கறதுனால வருமானம் கன்ஃபார்ம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்கு மிக யோகமான மாதமா அமையுங்க. தை மாதம் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு வண்டி வாங்கணும் தாராளமா வாங்கலாம். 4ஆம் அதிபதி செவ்வாய் காரகனான சுக்கிரனோடய சேர்ந்து ராசியில் இருக்கிறதுனால புது வண்டி வாங்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அதாவது யார் யாருக்கு குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வந்து இயற்கை சுப கிரகங்கள் அல்லது அதாவது நம்ம மகரத்துல இருக்கோ ராசியோடய சேர்ந்து இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நல்லாவே இருக்கு. அதுவும் இல்லாம மிதுனத்துல சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கும் வண்டி வாங்குற அமைப்பு நல்லாவே இருக்குங்க. யாருக்கு குரு சனியோட சேர்ந்து, அதாவது மிதுனத்துல குருவும் மீனத்துல குரு, கன்னியில குரு, தனுசுல குரு இருக்கவங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் மூலமா பண வருமானம் வரதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி மிதுனத்துல யாருக்கு சனி இருக்கோ அவங்களுக்குமே தொழில் மாற்றம் பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்படுங்க. தனுசுல சனி இருக்கவங்களுக்கும் இடமாற்றம் பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுறதுல எந்த மாற்றமும் இல்லை. கும்பத்துல இருக்க ராசு கொஞ்சம் குடஞ்சல கொடுப்பாருங்க. கொடுத்தாலும் அது குரு பார்க்கறதுனால சால்வ் ஆயிடும். கேதுவாலதான் உங்களுக்கு தடை. மற்றபடி ஜாதகத்துல மற்ற எல்லா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல இந்த மாதம் அனுகிரகம் தான் பண்ணுது. கேது மட்டும்தான் தடை. அதுக்கு ஒரு பிள்ளையார் வழிபாடு, ஏதாவது பெரிய காரியம் செய்ய போறவங்க விநாயகர் தேங்காய் உடைச்சிட்டு போறது